அண்மை செய்தி. டெல்லியில் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் இருந்த ரொக்கத்தின் மொத்த மதிப்பு 37 கோடி ரூபாய் எனவும் அதில் 11 கோடி ரூபாய் தீயில் எரிந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக செயல்பட்டு வந்தவர் யஷ்வந்த் வர்மா. இவர் டெல்லியில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த நீதிபதி பங்களாவில் குடும்பத்துடன் வசித்து வந்த நிலையில கடந்த வாரம் ஹோலி பண்டிகையின் போது யஷ்வந்த் வர்மாவுடைய வீட்டில தீ விபத்து ஏற்பட்டது. யஷ்வந்த் வர்மா அப்போது வெளியூரில் சென்றிருந்த நிலையில அந்த குடும்பத்தினருக்கு எதுவுமாக தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்தனர். அப்பொழுது அதில் அந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கக்கூடிய பணியின் பொழுது கட்டுக்கட்டாக பணம் எரிந்த நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தை தொடர்ந்து இவருடைய வீட்டில் பணம் இருந்தது தொடர்பாக சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியினுடைய கவனத்திற்கு சென்று கொலீஜியம் அதன் ஆலோசனையின்படி அவர் உத்தரப்பிரதேசத்துடைய அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதியாக மாற்றம் செய்யப்பட்டார். ஆனால் அவர் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தினுடைய விவரம் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. மொத்தமாக 37 கோடி ரூபாய் இருந்ததாகவும் அதில் 11 கோடி ரூபாய் எரிந்து விட்டதாகவும் முழுமையாக எரிந்து விட்டதாகவும் 26 கோடி ரூபாய் எரியாமல் தீ விபத்தில் எரியாமல் மீட்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. அந்த வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் குறித்து தான் தற்பொழுது தீவிர விசாரணையும் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையில கொலீஜியம் பரிந்துரை அடுத்து அவர் வேறொரு நீதிமன்றத்திற்கு உத்தரப்பிரதேசனுடைய அலகாபாத் நீதிமன்றத்திற்கு அவர் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த பணம் குறித்து அடுத்த கட்டமாக மத்திய புலனாய்வு அமைப்புகள் எல்லாம் இது தொடர்பாக விசாரணை நடத்தும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார்.